வெல்கம் டு சினிமை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிறிஸ்டோபர் நோலனோட டாப் 4 IMDb ரேட்டிங்கில் இருக்க படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கமான். இந்த லிஸ்ட்டில் IMDb ரேட்டிங்கில் டாப் 1 இருக்கிறது நோலனோட படத்தோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் அண்ட் தி டார்க் நைட். இந்த படத்தில் வந்து ஈத் லெட்ஜர் நடிச்சிருக்காரு, அதாவது நம்ம ஜோக்கர். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் DC மூவினே சொல்லலாம். நோலன் எடுத்ததில் வெறித்தனமான படம். நம்ம என்ன ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் ஒன்லைன் என்ன நினச்சேன், காத்தம் சிட்டியை ஜோக்கர் கிட்டேருந்து நம்ம பேட்மேன் காப்பாற்றினாரா இல்லையா தான் இந்த படத்தில் ஒன்லைனாக இருக்கும். இந்த ஈஸியான ஒன்லைனை வச்சு ஒரு படத்தை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போனாங்க. சீட் த்ரில்லராக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பேட்மேனாக நடித்த ஹீரோவாக இருக்கட்டும் சரி, ஜோக்கராக நடித்த வில்லனாக இருக்கட்டும் சரி, ரெண்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபேஸ் ஆஃப் சீனாக இருக்கட்டும், சேசிங் சீன், ஆக்ஷன் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும். கிறிஸ்டோபர் நோலன் தகுந்த மாதிரி எடுத்திருப்பார். இந்த படம் வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபில்லராக தான் நடக்கும். நீங்கள் நைட்டில் பார்க்கும்போது க்ளீன் நல்ல ஒரு கிளாரிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த படம் சூப்பராக இருக்கும். இதுக்கு IMDb எவ்வளோ ரேட்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 9.0 இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம செகண்டாக பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து இன்செப்ஷன். இது 2010 வந்திருக்கு. இதுக்கு IMDb ரேட்டிங் வந்து 8.3 கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து நான் லீனியரில் போயிட்டுருக்கோம். இது என்ன, நம்ம ஹீரோயினை சேர்ந்து கனவுக்குள்ளே கனவு போய் பார்க்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன நினச்சி தான் படத்தோட ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பாதி பேருக்கு புரியவே புரியாது, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துப்பாங்க. இது தமிழ் டப்பிங் Amazon Primeல அவைலபிளாக இருக்குது. இது கிறிஸ்டோபர் நோலனோட மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். இந்த படத்துக்காக ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 10 இயர்ஸோட கஷ்டம் தான் இந்த படம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ஹீரோ யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டானிக் படத்தில் ஹீரோ நடிச்சிருந்த ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எப்படி நான் லீனியராக போயிட்டுருக்கோம். நம்ம லீனியராக பார்த்ததும் புரியும். இதுக்கு நிறைய வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருக்காங்க தமிழில். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. மெயினாக படத்தை பார்த்துட்டு அதை பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தான் நல்லா புரியும் உங்களுக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்டாக பார்க்க போகிற படம் பேர் வந்து இன்டர்ஸ்டெல்லார். இந்த படத்தை ரீசெண்டாக கூட ரீரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை பற்றி பேச ஒன்றுமே இல்லை, ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான படம் இது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நம்ம ஃபார்மராக நம்ம ஹீரோ வந்து நாசாவுக்கு வந்து போகிறாரு. இந்த மாதிரி உலகத்தை காப்பாற்றுறாரு. ஆல்ரெடி சயின்டிஸ்டாக ரிப்பரேட்டர் ஆகிட்டு, ஆனால் திரும்பி போவார், நாசாவில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னாச்சு தான் மீதி ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்துக்கு கிராஃபிக்ஸும் சரி, VFXும் சரி எல்லாமே மாஸ்டர் பீஸாக இருக்கும். ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. ஒரிஜினல் கிறிஸ்டோபர் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் இது சரியான ட்ரீட்னு சொல்லலாம். இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிராஃபிக்காக இருந்தாலும் சரி எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு IMDb 8.2 கொடுத்துருக்காங்க ரேட்டிங்கு. போய் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து தி ப்ரெஸ்டீஜ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, 2 மெஜிஷியன் வந்து டாப் மெஜிஷியன் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு இன்சிடென்ட்டில் 2 பேருக்கு வந்து பிரிவாகிடுது, ஒன்றா பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அவங்க 2 பேருக்கு ஈகோ பொறாமை எல்லாத்தையும் வச்சு தான் இந்த படத்தில் போகும். இந்த ஈகோ கிளாஸெல்லாம் அவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சு, அதன்ற மாசான ஸ்க்ரீன் பிளே சொல்லியிருக்கிறது தான் இந்த படம். இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் வந்து 8.5 கொடுத்துருக்காங்க. சரியான படம் இது. கிறிஸ்டோபர் நோலன் இதுவும் ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ் சொல்லலாம். அவரால் மட்டும்தான் கண்டினியூஸாக மாஸ்டர் பீஸாக கொடுக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த படத்தோட கிளைமேக்ஸு சரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி எல்லாமே நல்லாயிருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.